ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்க போகுது. இன்றைக்கி மேட்ச் அதாவது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வச்சு சேப்பாக்கத்தில் தான் இந்த மேட்ச் ஆனது நடக்க போகுது. அதை பற்றியான விஷயங்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 7. இப்போ 2 டீமுமே வின் பண்ணதுலேருந்து வராங்க. சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸும் பார்த்தீங்கன்னா எம்ஐஏ வின் பண்ணியிருக்கிறாங்க. 2மே பெரிய டீமை வின் பண்ணிட்டு வரதுனால இந்த போட்டி நல்ல கடைசி வர போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 131 மேட்சஸ் இந்த இதில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 69ம், செகண்ட் வின் பண்ணவங்க 60யும் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்ச் டை ஆயிருக்கு. பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸும், 150 to 169 பார்த்தீங்கன்னா 40 டைம்ஸும், 170 to 189 21 டைம்ஸும், 190 பார்த்தீங்கன்னா 90 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 160 to 170 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிலோ ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 246 வரை சிஎஸ்கே பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் 70 வரைக்கும் கம்மியாகவும் போகிறதுக்கான அந்த பிச்சு அந்த மாறும் போது அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது விக்கெட் டக்கு டக்குன்னு விழுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பிச்சில் இருக்குது. பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் மேக்ஸிமம் ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆகும், ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் சேசிங் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பவுலிங் அந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆகிறப்போ. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டியூ வருமானு பார்த்தா இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இங்கே விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. நல்ல வேரியேஷன் பண்ணுற ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட நிறைய விக்கெட் எடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் குவாலிஃபயர் இங்கே நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு சென்னை 172 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஜிடி 157 ரன்ஸில் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்துச்சு. அதில் 170 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோர் இங்கே பார்த்தீங்கன்னா 160 to 170 வரைக்கும் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மேட்சஸில் இங்கே பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 38 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்துருக்குறாங்க. ஸ்பின் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 8ம் செகண்ட் இன்னிங்ஸில் 8ம் தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படின்னா ஒரு ஆஃப் விக்கெட்டு தான் ஸ்பின்னர்ஸுக்கு கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஒரு பவுலர் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் இருக்கிறாங்க. அந்த இதில் மோஹித் சர்மா இருக்கிறாங்க. பத்திரானா வந்துட்டாங்க. ஸ்குவாடில் அவங்க வந்துடுவாங்க. இப்போ இந்த முஸ்தபர் ரஹ்மான் நல்லா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பவுலர்ஸால் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் டோட்டல் மேட்சஸ் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 3 மேட்சஸ் ஜிடி வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்சஸ் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்குது. வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஜிடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே வின் பண்ணி அந்த குவாலிஃபயர் இதில் இருந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கெய்க்வாட், ரகானே, அதுக்கப்புறம் ரவீந்திரா, சமீர் ரிஸ்வி, மிச்சல், தூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி, முஸ்தபர் ரஹ்மான், தீக்ஷனா, தீபக் சகார் இப்படின்ட்டு பாசிபிள் இருக்குது. இதில் மேபி பத்திரானா உள்ளே வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அவர் ட்ரைனிங் மேட்சுக்கு வந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் உடம்பு அந்த இது சரியாயிருச்சு. ஸோ இப்போ யாரை இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க, பத்திரானாவை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது இப்போ சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா பத்திரானாவை வேணால் கூட இம்பேக்டாக செகண்ட் இன்னிங்ஸுக்கு கொண்டு வரலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜிடியோட பாசிபிள் பார்த்தீங்கன்னா விருத்துமன் சாகா, கில், சுதர்ஷன், உமர் சாய், வி சங்கர், மில்லர், டிவேட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஷித் கான், மோஹித் சர்மா, ஜான்சன், உமேஷ் யாதவ். இதில் மேக்ஸிமம் சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏதாவது வேணால் பண்ணலாம். ஏன்னா இவங்க வின்னிங் இதிலேருந்து வர்றதுனால அப்படியே அதை கன்டினியூ பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ பிளேயரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கேக்வாடோடைய ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஹெட் டு ஹெட்டில் அவர் தான் இந்த டீமோட டாப்பாக இருந்திருக்கிறாரு. 61 ஆவரேஜ் இருக்குது. வென்யூலையும் 38க்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இவங்க டீம் கூட நல்லா எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணது கேக்வாட் அதிகமாகவே பண்ணியிருக்கிறாரு. இவருடைய வீக்னஸ், இவருடைய இது நம்ம டீம் மேக்கிங் வீடியோவில் இன்னும் பார்க்கலாம். ரவீந்திரா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறாரு. ஆனால் இவருடைய ஸ்டைலே அக்ரஷன் இதுதான். ஸோ இவர் நல்லா இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அஜின்கே ரகானே, மிச்சல். ரகானே நல்லாவே இப்போ ப்ளே பண்ணுறாங்க. நல்ல ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்தில் வந்து அவர் ப்ளே பண்ண அந்த அக்ரெஷனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரஹானே வந்து விக்கெட் ஸ்லோ டவுன் போனாலும் அவர் நல்லா ப்ளே பண்ணுற பிளேயரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்ட்டில் இருப்பார் முக்கியமாக. ஸோ அவரை வந்து நம்ம ஒரு ட்ரம்ப் பிக்காக கூட இப்போ பேட்டினுக்கு வந்து அவர் பண்ணிடுவாருன்னா எடுத்துடலாம். மிட்சல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 22 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அவர் வந்து நல்ல பாலை வந்து ஹிட் பண்ணியே விளையாடுவார். ஸ்லோ டவுன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவும் விளையாடுவார். ஆனால் இவருக்கு வந்து இந்த மேட்ச்சில் எப்படி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வர டீம் மேக்கிங் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் டூபே, ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து அவங்க வந்து இந்த இது வந்து பிச்சுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் நிறைய விக்கெட் எடுப்பாங்க. அதே மாதிரி சிவம் துபே வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 34 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் இருந்தாங்க. இந்த டீமோட வந்து பார்த்தீங்கன்னா 71 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஆனால் கொஞ்சம் சில ப்ராப்ளமும் இருக்குது. அந்த பவுலர்ஸை பற்றியான விஷயங்களை நம்ம அப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஐபிஎல்லில் வந்து ஒரு 1000 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. சமீர் ரிஸ்வி, எம்எஸ் தோனி. சமீர் ரிஸ்வி வந்து நல்ல ஒரு ஹிட்டர் தான், நல்லா அக்ரெஷனாக விளையாடுவாங்க. அவங்க T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸில் 9 இன்னிங்ஸ் பேட் பண்ணியே 295 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 49 ஆவரேஜ். கொஞ்சம் பவுலிங்கும் போடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்தாங்கன்னா இவங்களுடைய பெர்ஃபார்ம் நல்லாயிருக்கும். ஒருவேளை சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து ரொம்ப தோக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சம் வருதுன்னா, டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இவர் வந்து அந்த டீமில் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லைனப் வரும்போது இவருடைய ஆர்டர் எதில் இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு இவருக்கு நம்ம வந்து ஒரு பொசிஷன் கொடுத்து நம்ம டீமில் எடுக்கலாம். எம்எஸ் தோனி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் லாஸ்ட்டு தான் வருவாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட விக்கெட் கீப்பிங்கில் ஸ்டெம்மின்னு அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சி தான் அவங்க வந்து ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் எப்படி வராங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் சகர், மகேஷ் தீக்ஷனா. இப்போ வந்து தீக்ஷனா வந்து 4 விக்கெட் எடுத்துருக்குறாங்க இந்த டீமோட. தீபக் சகர் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த 3 விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் எடுத்தாருன்னா அந்த டீமானது வந்து பின்னாடி ஸ்கோர் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மெயினான பிளேயர் அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவருக்கு வந்து நல்ல ஸ்விங் பண்ணுறதுக்கான இது வந்து அந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகும். இவர் இந்த மோஹித் சர்மா இவங்கெல்லாம் நல்லா அந்த கிரவுண்டில் வந்து ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்தபர் ரஹ்மான் வந்து லாஸ்ட் மேட்ச் கேப்டன் வர வந்துட்டார். ஸோ இந்த மேட்ச் அவர் எப்படி வருவார், விசி வருவாரா இல்லை என்ன வருவார் எப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் டீம் மேக்கிங் வீடியோவில் அடுத்து இதில் பார்க்கலாம். ஹெட்டுகளில் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு ஒரே இன்னிங்ஸில். அதான் மெயினான விஷயம். இவங்களுக்கு வந்து த்ரெட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முழுசாக பார்க்கும்போது இவர் எந்த பொசிஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோடைய பிளேயர் ஸ்டாட்ஸில் வந்து ஷாகா வந்து ஹெட்டுகட்லேயும் சரி வென்யூலையும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் விளையாண்டுருக்கிறாரு. அதாவது ஹெட்டுகட்டில் வந்து ஒரு 344 ரன்ஸ் வந்து அடித்தது எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கிரவுண்டில் தான் அவர் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் விளையாண்டு 172 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. 19 தான் ஆவரேஜ் இருக்குது. இவரை வந்து ஒரு டீமுக்கு எடுக்கலாம். ஆனால் சிவிசி அளவுக்கு அடிப்பாராங்கிறது ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து அவரோட ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஹெட்டுகட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உமர் சாய் சுதர்சன் வந்து நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஏற்கனவே லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம். அவர் ஸ்ட்ரைக்கை வேகமாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படியும் ட்ரீம் டீம் வர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இவர் கூட இம்பேக்ட் பிளேயராக வந்து இவரை மாற்றிட்டு அடுத்து வர்றப்போ மொஹித் சர்மாவை கூட எடுக்கலாம். அந்த மாதிரி கூட சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர் வந்து பேட்டிங் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோம் கிரவுண்டு வேறு. ஸோ இவர் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உமர் சாய் பார்த்தீங்கன்னா நல்ல வேரியேஷனாக பவுலிங் இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் போடுவார். ஆனால் இந்த கிரவுண்டில் T20 விளையாடலை. ஆனால் வேர்ல்டு கப் மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா விளையாண்டு அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ பவுலிங்கில் வந்து அவர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், விஜய் சங்கர். டேவிட் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் வந்து போராக இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி விளையாண்ட T20 சீரீஸ்லையும் சரியில்லை. ஆனால் வென்யூ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆவரேஜ் தான் வச்சுருக்கிறாரு, சரியில்லை.
ஹெட்டுகட்டில் மட்டும் ஒரு 46 வச்சிருக்கிறாரு. இவரை வந்து அடிப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேசினில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவர் எப்படி வருவார் அப்படிங்கிறத பார்த்து. விஜய் சங்கர் வந்து ஹோம் கிரவுண்டு. ஸோ இவர் வந்து பவுலிங் கிடைக்கிற பட்சத்தில் இவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கில் வந்து ஒரு 20-25 ரன்ஸ் அடித்தாலும் பவுலிங்கில் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தால் ட்ரீம் டீம் வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இவர் 4 ஓவர் பவுலிங் போடுற பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் திவைத்தியா, இவர் வந்து நல்ல ஒரு ஹிட்டர் தான், வேகமாக நல்ல ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவருடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஸோ அதனாலேயே இவர் வந்து ட்ரீம் டீம் வர முடியாத அளவுக்கு போயிருது. இவரோட பொசிஷன் கொஞ்சம் மேலே இருக்கிற பட்சத்தில் இருந்துச்சுனாலோ இல்லை டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகி இவர் ஒரு 7 ஓவர் 8 ஓவர்லேயே இவர் வந்துட்டாரு அப்படின்னா இவர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர் தான். 2 விக்கெட் 3 விக்கெட்னு எடுத்துருவார். ஒரு 4 ஓவர்ஸ் இவருக்கு கிடைக்கிற பட்சத்தில் ஸ்பின் சப்போர்ட் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வச்சு இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஆனால் ரஷீத் கான் வந்து இந்த இதில் வந்து பவுலிங் வந்து அவர் வந்து இப்போ பவுலிங் போடுறது செகண்ட் இன்னிங்ஸில் போடுறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போட வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து மேக்ஸிமம் ரஷீத் கான் பாலில் வந்து எல்லாருமே அதிகமாக அடிச்சுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. 4 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு இதில் நம்ம அவருக்கு விசி மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், சாய் கிஷோர் இந்த இதில் வந்து சாய் கிஷோர் வந்து ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணுவார். இவருக்கும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவர் வந்து இப்போ டாப் ஆர்டரில் வராரு, ஒரு 5th 4th இதில் வந்தார்னா நல்லா பேட்டிங்கும் பண்ணிடுவார். ஃபுல் ஓவர் போடுற பட்சத்தில் இந்த கிரவுண்டில் வந்து இவருக்கு வந்து ஹோம் கிரவுண்ட்னால இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உள்ளே வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஸ்பென்சர் ஜான்சனும் அப்படி தான். ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. அதே மாதிரி 2 விக்கெட் 4 விக்கெட் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லையோனாலும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி இவர் எப்படி எந்த பெர்சன்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அவரை நம்ம எடுத்து உள்ளே கொண்டு போனோம்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது நம்ம எப்படிங்கிறத இன்னும் நம்ம டீம் மேக்கிங் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா இந்த 2 பேரும் லாஸ்ட்டு வந்து ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஆனால் இந்த இதில் வந்து 2 பேரும் வருவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். அப்படி வர்றதா இருந்தால் இவங்க குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கணும். ஏன்னா 2 பேருமே மேக்ஸிமம் லோ பெர்சன்ட்டில் தான் இருப்பாங்க. இப்போ மோஹித் சர்மா வந்து இதில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உமேஷ் யாதவ் வருவாராங்கிறது ஒரு சின்ன டவுட்டு தான். ஏன்னா மோஹித் சர்மா வந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுவார். சிஎஸ்கே டீமுக்கு விளையாண்டுருக்காரு. இந்த வென்யூவில் பாருங்கள் 14 மேட்சஸ் அவர் தான் நிறையவே ப்ளே பண்ணியிருப்பார். ஏன்னா சிஎஸ்கே டீமில் விளையாண்டதுனால இந்த பிச்சோ பற்றியான விஷயங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு. இவரை வந்து ஒரு மெயின் பிக்காக கூட எடுத்துடலாம். மேலும் நம்ம அடுத்து போட போகிற டீம் மேக்கிங் வீடியோவில் இதை பற்றியான பிளேயர்ஸ் எந்த இதிலேருந்து வருவாங்க, யார் அவாய்ட் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டாட்ஸ் வச்சோம், இதில் இருக்கிற கிரெடிட்ஸ் வச்சும் பிளேயரோடைய வீக்னஸ்ஸு த்ரெட்ஸு எந்த பவுலர் நல்லா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முழு விஷயமாக அதில் வந்து நம்ம கொடுப்போம். அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.